தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மகா பெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, ஜெகன்புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காப்பதற்காக காவி உடைக்குள் தோன்றிய கருணாமூர்த்தி இன்றைக்கும் இந்த மண்ணுலகத்தில் ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி சங்கிலி தொடர் அறுபடாமல் அத்வைதத்தை பரப்புவதற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 100 ஆண்டு காலம் தவமிருந்து நடந்து நடந்து தேய்ந்த பாதார வெந்தங்களுக்கு சொந்தக்கார கருணாமூர்த்தி நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். இன்றைய நிலையில் இந்த காஞ்சி மகான் தொடரில் இன்றைக்கு சில விஷயங்களை உங்கள் முன்பு மகா பெரியவருடைய பக்தர்கள் துணையோடு சில விஷயங்களை உடைத்து சொல்ல போகின்றேன். நான் எப்போதுமே நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லுவேன். யாருக்காகவும் வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையவன் அல்ல. பெரியவரை பற்றி தெரியாமல் அறியாமல் நிறைய பேர் இப்ப இணையதளத்துல சில பேர் சில கருத்துக்களை எல்லாம் பதிவிடுறா. அவளுக்கும் சேர்த்து சொல்ற. எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, காருண்யத்திற்கு சொந்தக்காரர் மகா பெரியவர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சந்நியாச தர்மத்தை கையில் உண்பதற்கு ஓடும், உடுத்துவதற்கு உடையும், வளையலை போல தனிமையும், மரத்து நிழலும், கையில் அற்புதமான தண்டமும் ஏந்தி இந்த மண்ணுலகில் சந்நியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று 100 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வியலால் பிறருக்கு பாடம் எடுத்த பரம்பொருள் நம்முடைய காஞ்சி மகா பெரிய பரமாச்சாரியார். காமத்தை வளைத்த அந்த காமகோடியை பற்றி நாள் கணக்க பேசலாம். அவருடைய சந்நியாச தர்மத்தினுடைய உச்சத்தை சொல்ல போகின்றேன். பெரியவா எப்போதுமே ஸ்ரீமடத்தின் வாயிலாக நிறைய விஷயங்களை உதவக்கூடிய அன்பர். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமடத்துல உதவின்னு அறம் செயல்களுக்கு தர்மத்திற்கு உதவி கேட்டு வருபவர்களுக்கு தன்னை கரைத்து செய்தவர் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். ஒரு பெரிய பண்டிதர், நித்ய அக்னிஹோத்ரி, பெரிய அனுஷ்டானம் மிக்கவர், பெரிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு மிக்கவர் பெரியவரை சேவிக்க வருகின்றார். அவருடைய வைதீகத்தினுடைய சிறப்பு சொல்லி மாளாது கடல் போல பறந்து விரிந்தது. பெரிய ஞான பண்டிதர். அவர் பெரிய அக்னிஹோத்திரியாக இருந்தாலும் அவருடைய வாழ்வியல் விஷயங்களை எல்லாம் பெரியவா கேட்டுக்கொண்டு பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணார். பெரியவர்கிட்டேருந்து முறையா விடைபெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், பெரியவா உங்க அனுகிரகத்தால, உங்க அன்புனால, உங்களுடைய ஆசீர்வாதத்தால ஒரு பெரிய யஜ்யம், பெரிய யாகம் செய்ய போறேன். அதிருத்ர மாதிரி பெரிய லெவல்ல பண்ண போறேன். பெரிய யாகம். பெரியவா அனுகிரகம் பண்ணணும். அதனால என்ன, சேமமாம் நடக்கட்டும், எல்லாம் கடவுள் துணை இருப்பார், எல்லாம் பெரியவா பெரியவா இந்த யாகத்துக்கான பசு நிறைய செலவாறுது. அதை நம்ம மடத்துல இருந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா உதவியா. யாக பசுன்னா ஆடு. அது ரொம்ப நியமமானவாளுக்கு தெரியும். பெரியவா யாகம் சிறப்பா நடக்கட்டும் அப்படின்னு உள்ள போயிட்டாலாம். இந்த வந்த பெரிய அக்னிஹோத்திரிக்கு அன்னைக்கு ஹோல்டே அங்கேயே இருந்திருக்காரு. பெரியவாள்கிட்ட இருந்து எப்படியாவது கொஞ்சம் கைமாறா பொருளை வாங்கின்னு போயிடுவோம். இந்த யாகத்திற்கு பெரியவருடைய அனுகிரகமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். யாக பசுக்கு நம்ம வாங்குறதுக்கு மடத்துலேருந்து உதவின மாதிரி இருக்கட்டும்னு அவருடைய எண்ணம், திட்டம், அதை எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு விடாம சொல்லிட்டா. பெரியவா சொன்னாலாம், நான் கோசாலை பராமரிக்கிறத பத்தி வர்றவா எல்லாத்தையும் வலியுறுத்தின்னு இருக்கேன். யாகமும் வேதமும் ஆகமும் ரொம்ப அவசியம். ஆனாலும் எனக்கு இந்த ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம். நான் அகிம்சா வழியில தான் எதையும் செய்யணும்னு நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாக பசு பலியிடுதல் தர்மத்துக்கு எதிரான காரியம் அப்படின்னு என் மனசு. ஏன்னா நான் ஒரு சன்னியாசி, காவி உடுத்தியவன், கையில தண்டம் வச்சுட்டு இருக்கேன். என்னைய பொறுத்த வரைக்கும் யாகத்துக்கு பசு வாங்கி தருவது, யாக பசுனா ஆட்டுக்குட்டி, அது பெரிய உச்சிதமான செயல் அல்ல, தர்மமான காரியம் அல்ல. அது அகிம்சைக்கு எதிர்ப்பான செயல் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க பெரிய வேதம் படிச்சவா, அக்னிஹோத்ரி, மடத்திலேருந்து ஒரு பைசாவும் அதுக்கு எதிர்பார்க்காதீங்க. யாகம் சிறப்பா நடக்கட்டும், யாகம் சிறப்பா நடக்கட்டும். சுற்றி இருந்தவா வந்தவா இந்த பெரியவா சொன்ன இந்த பதில் எல்லாரையும் ஒரு நிமிஷம் அப்படியே உளுப்பிடிச்சான், அப்படியே சிந்திக்க வச்சிருத்தான்.
ஏன்னா எல்லாம் மடத்துக்குள்ளேருந்து பேசுறது ஈஸி, வாழ்ந்து காட்டணும் இல்ல. காவி உடைக்குள் இருந்து பல காருண்யமான அந்த கருணாமூர்த்தி பல அதிசய அற்புதங்களை செய்து காட்டினார். ஒரு நயா பைசா கூட அந்த அக்னிஹோத்திரியிடம் யாகப்பசு வாங்குவதற்கு இந்த சன்னியாசி தரமாட்டேன்னு சொல்லி அதுபடி இருந்து வாழ்ந்து காட்டியவர். இதையெல்லாம் இந்த மண்ணுலகில் மறைக்கப்பட்ட செய்திகள், வெளியில் தெரியாத வேர்கள், பல பேர் அறியாத உண்மைகளை ஏன் உடைத்து சொல்கின்றேன் என்றால், எப்பேற்பட்ட சந்நியாச தர்மத்தை தன்னை விட தன் காவி, தன்னை விட தன்னுடைய அந்த தண்டம், தன்னை விட மடம், மடத்தை விட சந்நியாச தர்மம், சந்நியாச தர்மத்தை விட காருண்யம், அந்த அறவழி அகிம்சை எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த மண்ணுக்கு தன்னுடைய வாழ்வியலில் குறிப்பால் உணர்த்திய ஞான புருஷர் நம்முடைய மகா பெரியவர். அவரை நினைத்தாலே மெய் செலிர்க்கிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.